இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பாக. புனித வாரம் என்பது கிறிஸ்தவ வாழ்வினுடைய மிகப்பெரிய உச்சக்கட்டமான கடவுளுடைய மேலான அன்பை, அவர் நமக்காக பட்ட பாடுகளை சிந்தி, கடவுளுடைய அன்பினுடைய ஆழம் என்ன, அகலம் என்ன, அந்த அன்புதான் நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துகிறது என்ற அந்த மேலான உண்மையை கற்றுக்கொள்ள இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். எரிக் பெர்ன் என்ற தான் இருக்கிறது, பெறுவதில் அல்ல கொடுப்பதில் தான் இருக்கிறது. அதுதான் ஒரு மனிதனுக்கு வாழ்வினுடைய நிறைவையும் உயிரோட்டமான வாழ்க்கையும் அது கற்றுக் கொடுக்கிறது என்பதை அவர் கோடிட்டு காட்டுகிறார். ஆண்டவரின் பயணம் எனவே சாவை நோக்கி, அவமானத்தை நோக்கி, துன்பத்தை நோக்கி, வழியை நோக்கி அவருடைய பயணம் இப்பொழுது புறப்படுகிறது. அது யாருக்காக? நிறைவேற்றவே அவர் தம் நகரான எருசலேமுக்குள் நுழைந்தார். எனவே மீட்பளிக்கும் இந்த நுழைவை நாம் முழு நம்பிக்கையுடனும் இறை பற்றுடனும் நினைவில் கொண்டு ஆண்டவரை பின் செல்வோம், அவருடைய அருளியருளும். அதனால் கிறிஸ்து அரசரை அக்களிப்புடன் பின்பற்றும் நாங்கள். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 28 முதல் 40 முடிய. இயேசு முன்பாகவே எருசலேமுக்கு கொண்டு வாருங்கள். யாராவது உங்களிடம் ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால், இது ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் சென்று அவர் தங்களுக்கு சொன்னவாறு இருக்க கண்டார்கள். அவர்கள் அதை அவிழ்த்துக் கொண்டிருந்த போது கழுதையிடம் கேட்டார்கள். அதற்கு அவர்கள், இது ஆண்டவருக்கு தேவை என்றார்கள். பின்பு அதை இயேசுவிடம் ஓட்டி வந்த கழுதையின் மேல் தங்கள் மேல் உடைகளை போட்டு இயேசுவை அதன் மேல் ஏறச் செய்தார்கள். அவர் போய்க் கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் மேல் உடைகளை வழியில் விரித்துக் கொண்டே சென்றார்கள். இயேசு ஒலிவ மலை சரிவை நெருங்கினார். அப்போது திரண்டிருந்த சீடர் அனைவரும் தாங்கள் கண்ட அனைத்து வல்ல செயல்களுக்காகவும் அமைதியும் மாட்சியும் உண்டாகுக என்றார். அப்போது கூட்டத்தில் இருந்த பரிசேயரும் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உன் சீடர்களை கடிந்து கொள்ளும் என்றனர். அதற்கு அவர் மறுமொழியாக, இவர்கள் பேசாதிருந்தால் கையில் பெற்றுக் கொள்ளுமாறு உங்களை பாட்டுக்கோடு கேட்டுக் கொள்கிறேன். முதலாவதாக இயேசுவாக வேடம் அணிந்திருக்கிறவர், அவரை தொடர்ந்து அவருடைய சீடர்கள் பின் செல்ல, பிறகு சிறுவர் சிறுமியர்கள், அதன் பிறகு பெண்கள், அதன் பிறகு ஆண்கள் என வரிசையாக நாம் செல்ல இருக்கிறோம். இந்த பவனியிலே 3 நபர்களாக செல்ல வேண்டும். 3 நபர்களாக சரியாக நம்முடைய காவல்துறை நண்பர்கள் நாம் பயணிப்பதற்கு உதவி செய்ய இருக்கிறார்கள். எனவே தயவு செய்து எல்லோரும் சிறப்பாக ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இந்த வலதுபுறமாகவே, ரோட்டினுடைய வலதுபுறமாகவே நாம் செல்வோம்.